உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களில் தற்போது 10 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 30 பேர் சிக்கியிருந்த நிலையில் முதற்கட்டமாக 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், விவரங்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் வசித்து வருபவர் கனகராஜ். ஓய்வு பெற்ற ரயில்வே நிலைய அதிகாரியான இவர் அடிக்கடி வட மாநிலங்களில் உள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு நபர்களை அழைத்து சென்று வருவார். இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷ் கோயிலுக்கு செல்வதற்காக கனகராஜ் உள்ளிட்ட சிதம்பரத்தைச் சேர்ந்த 30 பேர் கடந்த 3ஆம் தேதி சிதம்பரம் ரயில் மூலம் சென்னை சென்றனர். இவர்கள் 18 பேர் ஆண்கள், 12 பேர் பெண்கள். பெரும்பாலும் 60 வயதை தாண்டியவர்களே இதில் அதிகம். சென்னை சென்றவர்கள் அங்கிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலம் டெல்லி செல்ல வேண்டும். ஆனால் விஜயவாடாவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ரயில் ரத்து செய்யப்பட்டதால் அனைவரும் சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் சென்றனர். பின்னர் டெல்லியில் இருந்து சாலை மார்க்கமாக தனியார் வாகனம் மூலம் உத்தரகாண்டில் உள்ள ஆதி கைலாஷுக்கு சென்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் பகுதியை நெருங்குவதற்கு முன்பாகவே திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் அனைவரும் 3 நாட்கள் அங்குள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் பாதை சரி செய்யப்பட்ட பிறகு நாராயண ஆசிரமத்திலிருந்து பயணிக்க ஆரம்பித்தனர். பின்னர் ஆதி கைலாஷ் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே காலதாமதமானதால் திட்டமிட்டபடி சுற்றுலா தலங்களை பார்க்காமல் மீண்டும் புறப்பட்டுள்ளனர். இவர்கள் வந்த வாகனம் தாவாகாட் என்ற சிறிய கிராமம் அருகே வந்தது. அப்போது அவர்கள் கண்ணெதிரிலேயே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை அடிபட்டது. இதனால் எந்த பக்கம் செல்ல முடியாமல் இவர்கள் வந்த வாகனம் சிக்கி தவித்தது. தாவாகாட் என்பது மிகச்சிறிய கிராமம். மின் வசதி, செல்போன் டவர் வசதி போன்றவை இல்லாத ஒரு மலைப்பகுதியாகும். தற்போது இந்த இடத்தில் இவர்கள் சிக்கி உள்ளார்கள். இதையடுத்து இவர்களை அழைத்து சென்ற கனகராஜ் என்பவர் தன்னுடைய நண்பர் மூலம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தார். அதன் பிறகு மீட்பு நடவடிக்கை அதே போல் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தெரிவித்தார். வணக்கம். ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் இல்லைன்னா எங்களால வந்துக்க முடியாது சார். இப்ப எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கும். ஓஹோ, சரி. அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. சரி சார். எல்லாம் நாங்க தொடர்புல இருக்காங்க. அங்க இருக்க கலெக்டர் உங்க நினைச்சிட்டோம் சார். நாங்க இருந்தோம். நம்ம உடனே நாங்க உங்க மினிஸ்டர் MRP சார் பேச சொல்லிட்டோம் சார். அப்பயே சரிம்மா, சரிம்மா. நன்றி, தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் இல்லைன்னா எங்களால வந்துக்க முடியாது சார். இப்ப எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கும். ஓஹோ, சரி. அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. சரி சார். எல்லாம் நாங்க தொடர்புல இருக்காங்க. அங்க இருக்க கலெக்டர் உங்க நினைச்சிட்டோம் சார். நாங்க இருந்தோம். நம்ம உடனே நாங்க உங்க மினிஸ்டர் MRP சார் பேச சொல்லிட்டோம் சார். அப்பயே சரிம்மா, சரிம்மா. நன்றி, தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. வணக்கம். வணக்கம். உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை தற்போது 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 20 பேரை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.